இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அழிக்கும் திறனுடைய INS அஞ்சதி போர் கப்பல் நேற்று சென்னையில் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் இந்த கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்து பேசியதாவது: சோழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கரைகளில் இருந்து வங்காள விரிகுடா வழியாக தொலைதூர நாடுகளுக்கு கடல் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்தியா எப்போதும் கடல்சார் நாகரிகமாகவே இருந்துள்ளது. நமது பாதுகாப்பும் கடலோடு பிணைக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி அடிக்கடி சொல்வார். 1972 முதல் 2003 வரை 30 ஆண்டுகளாக கடற்படையில் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்ட பெத்யா கிளாஸ் வகை போர்க்கப்பல்களை நினைவூட்டும் வகையில் இந்த அஞ்சதி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைந்திருக்கிறது. 1961 நடந்த ஆபரேஷன் சட்னியின் போது இந்திய கப்பல் படையின் போருக்கு சாட்சியாக நின்ற ஒரு தீவின் பெயர்தான் இந்த கப்பலுக்கு சூட்டப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை வேகமாக செயல்படுவதுடன் தெளிவான அணுகுமுறையுடன் நவீன கப்பற்படையை வடிவமைத்து வருகிறது. கடந்த ஆண்டு கப்பற்படையில் 12 போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் சேர்க்கப்பட்டது. இந்த ஆண்டு 15 போர்க்கப்பல்களை இணைக்க திட்டமிட்டிருக்கிறோம். நம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்களை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த அஞ்சதி போர்க்கப்பல் நமது கப்பல் படையில் சேர்ந்திருக்கிறது. வரும் 2035க்குள் 200க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை கொண்ட கடற்படையாக இந்திய கடற்படையை மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளோம். தற்போது 50 கப்பல்கள் இந்திய கப்பல் தளங்களிலேயே கட்டப்பட்டு வருகின்றன என்று கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி தெரிவித்தார்.